பேர் புகழ் அந்தஸ்து தான் என்ன? நான் இந்த ஃப்ளாட்ல இருந்தேங்க. இந்த ஃப்ளாட்ல கடைசியில பிரசிடென்ட்டா என்ன ஆக்கி விட்டாங்க. இவங்கலாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. நான் மாட்டிக்கிட்டேங்க. அந்த வேலையெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அமையக்கூடிய தன்மைகள ஏற்படுத்திக் குடுக்கும். நீங்க அரசியல் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பிரபல்யமாக பேசக்கூடியவர்கள். இப்போ சினிமா துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வந்திருக்கு. அவருக்கும் கடகம் தான் வந்துட்டு இருக்கு. அதே மாரி நெறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மத்திய அமைச்சர்லருந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கடக ராசிகளுக்கு நெறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். கடகம் இந்த வருஷத்துல நல்லா இருக்குமா? 11ஆம் இடத்துல தான் இந்த வருஷம் ஆரம்பிக்குது. அதாவது நியூ இயர் ஆரம்பிக்கிறது வந்து 11ஆம் இடம் ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பலன்களை குடுக்கும். ஆனா, பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால், அது எத்தனாம் இடத்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சப்தம அஷ்டமன்னு சொல்லுவாங்க. 7, 8க்கு உண்டானவர். 7, 8னா நம்மலாம் கரெக்ட்டா தான் இருப்போம். ஆனா பிறர் மூலமான சில தடங்கல்களை சந்தித்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். அதே சமயத்துல நெறைய விஷயங்கள்ல போட்டா போட்டி போட்டு ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. குரு இவர்களை ஏதோ ஒரு வகையில மற்றவர்கள் மூலமா ஃப்ரெண்ட்ஷிப் சேர்த்து கவர் பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி குடுக்கும். இந்த வருஷத்துல இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடும், திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, நிரஞ்சனாய வித்மஹே நீராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோதி. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.